ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் வந்து ஷேக் எஃபெக்ட், அதாவது பிக்சர் ஷேக் ஆகிற மாதிரி எஃபெக்டில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பிக்சர் ஷேக் ஆகிற மாதிரி எஃபெக்ட் வந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து இன்சார்ட் தான். ஆப் ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு 4 பிக்சர் சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்சார்ட்டில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஃபில்டர் சூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட், ஃபில்டர், அட்ஜஸ்ட். இந்த எஃபெக்டில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பேசிக்லேயே இருந்துக்குங்க. பேசிக்கில் வந்து 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ட்ரெம்பிள், த்ரில் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ட்ரெம்பிளுங்கிறது ரொம்ப ஷேக் இருக்கும், த்ரில்லுங்கிறது சேம் தான், பட் ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் த்ரில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்க வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பிக்சர் ரொம்ப ஷேக் ஆகும். ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இந்த வேல்யூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ப்ளூ கலர் வந்து எந்த அளவுக்கு குறைக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து ஷேக் கொஞ்சம் கம்மியாகும். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஷேக் கம்மியாக இருக்குது. முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ஷேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. எனக்கு நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வேல்யூவை குறைச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் முடிஞ்சிச்சு. எஃபெக்ட் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து வீடியோவில் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு ஷேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமிங்கை வந்து ஏரோவை சைடில் இழுக்கிறது மூலிமா டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ வேணாலும் நீங்கள் ஃபுல் வீடியோ செட் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சருமே ஷேக் வரும். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வேணும், ஏதோ ஒரு இடத்துல பீட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஷேக் வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ஷேக் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கான ஒரு வீடியோவை எடிட் பண்ணும்போது ஒரு பீட் வந்து ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேணும்னா அங்கே மட்டும் இந்த த்ரில் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ஒரு சின்ன இன்ட்ரோ வேணும், அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டணுங்கும் போது இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக சொல்லி தரதுக்காக நான் ஃபுல் வீடியோவுமே அந்த எஃபெக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாகவும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய எஃபெக்டாக தெரியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம போட கிடையாது. போட்டால் காப்பிரைட் கிளைம் வரும். நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது பெட்டர் லுக்கிங் வரும். ஸோ வந்து நீங்கள் பேக்ரவுண்டோட மியூசிக்கோட ட்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா தெரியும் எஃபெக்ட்டு. இப்போ வந்து பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் மியூசிக்கோட ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளான மெத்தடு தான். ஃபில்டரில் போய்ட்டு அழகாக எஃபெக்ட் சூஸ் பண்ணால் போதும். சூஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் எது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸில் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பிக்சர் தான் யூஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஆல்ரெடி 2 லைனில் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தால் வந்து சேனல் பேன் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் என்னோடது பேன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பிக்சரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு எடிட்டிங் வேணால் நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு நல்ல பிக்சர், ஒரு சினிமேட்டிக்காக ஒரு ஆக்டரோட பிக்சர் கூட வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.